கல்யாண உற்சவம். ஸ்ரீ சீதா ராம கல்யாண உற்சவத்தை ஜனக மன்னர் எப்படியெல்லாம் நடத்தி மகிழ்ந்திருப்பார்? அதை பார்த்து தசரதர் மற்றும் அவரது தேவியர்கள் எப்படியெல்லாம் மகிழ்ந்திருப்பார்கள் என்றால், ஸ்ரீராமர் வாழ்ந்த காலங்களில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது ஸ்ரீ சீதா ராம கல்யாண வைபவத்தில்தான் என்று ராமாயணம் கூறுகின்றது. கல்லம நாயக்கர்பட்டி ஊர் மக்கள் அனைவரும் ஒரு வருடமாக எதிர்பார்த்து பார்த்து அலங்காரம் செய்த அலங்கார மேடை, இங்கு அமையப்பட்ட மக்காச்சோள தோரணங்கள், அடுக்கடுக்காய் கட்டப்பட்ட பச்சை நிற தோரணங்கள் மயில் தோகைகளை மிஞ்சும் விதமாக இருக்கின்றன. பழத்தோரணங்கள், குலைவாழை மரங்கள், இளநீர் குலைகள், பலதரப்பட்ட காய்கனிகள் அனைத்தும் மங்கையரின் கைவண்ணங்கள். இதற்கெல்லாம் மெருகூட்டும்படியாக சுமார் 508 பூந்தொட்டிகள். இவை எல்லாவற்றையும் காண கண்கோடி வேண்டும். இந்த சிங்கார மண்டபத்தில் திருவிளக்குகள், நவதானிய பானைகள், அம்மி, யாக குண்டம், யாக மருந்துகள், துளசி மாடங்கள், புஷ்ப அலங்காரங்கள் அனைத்தும் கல்லம நாயக்கர்பட்டியில் வாழ்கின்ற அனைத்து பெண்களின் கைவண்ணத்தினால் உருவாக்கப்பட்டது என்பது இவர்களின் பக்தியையும் ஆர்வத்தையும் காட்டுகின்றது. அனைத்து ஆகம பொருட்களையும் ஒன்றுவிடாமல் சேகரித்து முறைப்படி அலங்கரித்து மேடையில் இந்த மங்கையரால் வைக்கப்படுகிறது. இந்த பெண்களின் கைங்கரியங்களையும் தியாகங்களையும் சொல்ல வார்த்தைகளே இல்லை. இவர்களாகவே முன்வந்து தன்னார்வ தொண்டர்களாக அனைத்து கைங்கரியங்களையும் செய்கிறார்கள். ரத்னமயமான சீரிய சிங்காதனத்தில் சீதாதேவியும் ஸ்ரீராமபிரானும் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கின்றனர். இந்த திவ்ய தரிசனத்தை காண கண்கோடி வேண்டும். இந்த ஊர் இளைஞர்கள், பெண்கள், யுவதிகள், திருக்கல்யாணத்தை காண வருகின்ற தம்பதிகள், பக்தர்கள் அனைவரையும் ஆச்சாரத்துடன் உபசரித்து ஆண்களுக்கு பட்டு வஸ்திரம் போர்த்துகிறார்கள். பெண்களுக்கு வஸ்திரம், மஞ்சள், குங்குமம், புஷ்பம், வளையல்கள் ஆகிய மங்கள பொருட்களை கொடுத்து அனைவருக்கும் திருமண் வைத்து மாங்கல்ய தரிசனம் செய்து சங்கல்பம் செய்ய வைக்கிறார்கள். வருகின்ற தம்பதிகள், பக்தர்கள் அனைவரையும் ஸ்ரீ மகாலட்சுமி திருவிளக்கு பூஜை மன்ற பெண்கள் இருக்கைகளில் அமர வைத்து தாக சாந்தி கொடுத்து அன்புடன் உபசரிக்கின்றனர். நேர்த்தியான மேடை, அலங்கார பந்தல், தோரணங்கள், அடுக்கடுக்காக பச்சை பசேல் என்ற ஓலை குருத்துகள், பலவகை காய்கனிகள், குலைவாழை மரங்கள் 4 பக்கங்களிலும் காட்சியளிக்க
பச்சை வர்ண விரிப்பில் தம்பதிகள், பக்தர்கள், இளைஞர்கள், யுவதிகள் அமர்ந்து திவ்ய தம்பதிகளின் தரிசனத்தை ஆர்வத்துடன் எதிர்பார்க்கின்றனர். இப்போது மங்கள வாத்தியங்கள் ஒலிக்க, வேத மந்திரங்களை முறைப்படி வேத பண்டிதர்கள் உச்சாடனம் செய்ய, கற்பூர ஆரத்தி ஜொலிக்க, திரை விலக்கப்படுகிறது. சீரிய சிங்காதனத்தில் அமர்ந்துள்ள ஸ்ரீ சீதா தேவி ஸ்ரீராமரின் தரிசனத்தை பக்தர்கள் அனைவரும் தரிசித்து பூரிப்படைகிறார்கள். திருமலையில் ஸ்ரீனிவாச கல்யாண உற்சவம் எப்படி நடைபெறுமோ அதுபோல் இங்கு ஸ்ரீ சீதாராமர் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. வேத ஆகம முறைப்படி திருமலையில் பயிற்சி பெற்ற ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் அர்ச்சகர்களால் நடத்தப்படுகிறது என்பது ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சம். Om